ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இயர்லி ரேப். இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது இயர்லி ரேப்போட ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். எதனால் அப்படின்னு கேட்டால் இதிலேருந்து நான் எடுத்துக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் நான் என்னென்ன விஷயத்த திருப்பி நான் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். ஓகே, டோட்டலாக இந்த இயரில் நான் படித்த புக் வந்து 25 புக்ஸ். இது புக்ஸு. இது இல்லாமல் அதெல்லாம் கணக்கிலே சேர்த்துலாமான்னு தெரில. கொஞ்சம் இந்த கிராஃபிக் புக்கெல்லாம் நாவல்லாம் படித்தேன். அது என்னென்னா கார்லிக் அண்ட் வேம்பயர், கார்லிக் அண்ட் விட்ச். இது ரெண்டுமே ஒன்று தான், ஒரே சீரீஸ். த பாய், த மோல், த உல்ஃபில் ஃபாக்ஸு அண்ட் த ஹார்ஸ். அது புக் லவ், வியர்ட் திங்ஸ் சேஸ் இன் புக் ஷாப், கஸ்டமர் சேஸ் இன் புக் ஷாப், அடல்ட்ஹுட் இஸ் அ மித், டீ டிராகன் சொசைட்டி. இது 4 வந்து சும்மா இது வந்து கணக்கிலே சேர்த்த முடியாது. நான் அந்த 25ல் இது 7 நான் சேர்த்தலை. ஸோ 25 புக் படிச்சிருக்கேன். நான் என்ன விஷயம் நான் லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, இந்த 25 புக்கில் 12 புக் வந்து பட்டி ரீட்னா வேறு ஒருத்தங்க கூட சேர்ந்து நான் படித்த புக்கு. மிச்சம் என்ன 13 புக்கா? அந்த 13 புக் மட்டும்தான் நானாக சூஸ் பண்ணி படித்த புக்ஸு. ஸோ டோட்டலாக இவ்வளோ தான் புக்ஸ் படிச்சிருந்தேன் பட்டி ரீட். ஸோ பட்டி ரீடை நான் ஏன் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இந்த பட்டி ரீட் இல்லைன்னா இந்த 12 புக்கையும் நான் படிச்சிருக்க மாட்டேன். மிச்சம் நான் படித்த புக்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு எத்தனை புக் 13 புக் மட்டும்தான். 13 புக் மட்டும்தான் இந்த வருஷத்துலேயே நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து நான் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ரொம்ப எந்த புக்குமே எடுத்து படிக்க தோணாத ஒரு மென்டாலிட்டியில் இருந்தப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 12 புக்ஸ் வந்து இன்கேஸ் அது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கலாம். சிலது வேறு யாராவது படிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவும் நான் படிச்சிருப்பேன். இருந்தாலும் அதில் சிலது வந்து நம்மளோட ஓகே நைஸ் புக் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், நான் ஒழுங்காக படிக்கிறதில்ல. அது 2025ல் நடந்துருச்சு. இனி அதை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போயிடக்கூடாது இந்த வருஷத்தில் அப்படின்றத எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஸோ நான் படித்த இந்த 25ல் என்னோடய 10 ஃபேவரட் புக்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது வந்து, அதில் ஃபஸ்ட்டு வந்து மாஃபசிஸா உருமாற்றம். ஓகேவா? நீங்கள் அதை கண்டிப்பாக படிக்கணும். அப்படின்னா எதுக்கு சொல்லுவேன்னா, ஃப்ரான்சிஸ் காஃப்கா வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மெட்டாமார்ஃபிசம் படிச்சுட்டு எனக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், அது என்னால் வார்த்தையில் சொல்ல முடியல. அவர் ஏதோ பண்ணிட்டார். அவரோட ரைட்டிங் ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த ஒரு உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே மாட்டிக்கிற மாதிரி ட்ரமாட்டிக்காக இருக்குது அவரோட ரைட்டிங் எல்லாமே. ஸோ ஒன் டைமாவது அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து காஃப்காவை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு காஃப்காவை ஃபஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து புத்தக காதலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் ஆயிடுச்சு. எதனால் அப்படின்னு கேட்டால், அதில் நிறைய புக் சஜஷன்ஸ். ரியல் லைஃப்பில் புக் மேலே லவ் இருக்க பர்சன்ஸ் எல்லாமே அந்த புக்குக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும், சிலர்லாம் அந்த புக்குக்காக ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. அந்த புக்கை படித்து ஒரு ரிவ்யூ எழுதி நமக்கு ஒரு கட்டுரையாக கொடுத்துருப்பாரு. அது ரொம்ப அழகாக இருக்கும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக. அது புத்தக காதல் செகண்ட். ஐ எம் சாரி டு ரெக்கமெண்ட் திஸ் புக். இருந்தாலும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கேஆர் மீராவோட அந்த மரத்தையும் மறந்தேன் நான். சாரி, பட் ஐ எம் ரெக்கமெண்டிங் யூ. படிச்சுட்டு வந்து என்னை மட்டும் திட்டாதீங்க, நீ சொன்னது தான் படித்தேன்னு சொல்லி. 4th புக் என்ன அப்படின்னு கேட்டால் சித்தார்த்தா. ஓ மை காட் அப்படின்ற மாதிரி சித்தார்த்தா நீங்கள் படிங்க. வாழ்க்கையில் கேள்விக்குறி இருக்குன்னா அந்த சித்தார்த்தா உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். சித்தார்த்தா வந்து நம்ம ஷெல்ஃபில் எப்பயுமே வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா திரும்ப திரும்ப படிக்கிறப்ப நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டராக நம்ம மாறிடுவோமோ. இப்போ ஒரு கேரக்டராக நம்ம அதை பர்சீவ் பண்ணி படிச்சுட்ருக்கப்ப நம்ம வேறு கேரக்டராக பர்சீவ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுவோமோ, அந்த கதைகளில் வர கதாபாத்திரங்களை படிக்க ஆரம்பிச்சிடுவோமோ, பார்க்க ஆரம்பிப்போமோ அப்படின்னு சொல்லி தோணுது. நான் 4th புக் சஜஸ்ட் பண்ணுறது வந்து சித்தார்த்தா. 5th என்ன அப்படின்னு கேட்டால் உதயசூரியன் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணேன், அது ஒரு ட்ராவல் பயணக்கட்டுரை. உதயசூரியன் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா, நான் இது முடியும் படித்த பயணக்கட்டுரைகள்லே உதயசூரியன் தான் எனக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அதனால் வந்து உதயசூரியன். பர்டிகுலராக உதயசூரியன் ஏன் அப்படின்னு நான் சொல்லணுன்னா, ஜப்பானை பற்றி அதை எழுதியிருப்பாங்க. அதனாலேயே நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஜப்பான் வந்து நார்மலான எல்லா கண்ட்ரீஸையும் விட ஒரு 50 இயர்ஸ்க்கு வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க ஜப்பானில் இருக்கவங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அப்போ இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு படித்து பார்த்தா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஜப்பானே அந்த புக்கில் இருக்க ஜப்பான் தான். ஸோ நம்ம இன்னும் வந்து ஜப்பானை பற்றி நான் இன்னும் ஜப்பானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கல. ஸோ அந்த புக்கில் படித்த விஷயங்களே வந்து ரொம்ப மிகைப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஜப்பானை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த புக்கை படிங்க. அடுத்து 6th வந்து என் இலக்கிய நண்பர்கள். இது ஒரு ஜாலியான ரீட். நாங்கள் வந்து உனக்கு அறிவு வளரணுனோ, அனுபவம் வளரணுனோ, இல்லை ஏதாவது ஒரு இன்டேக் இருக்கணும், இல்லை ஃபிலாசபிக் எதுவும் இருக்காது. நீங்கள் இந்த என் இலக்கிய நண்பர்கள் நான் எப்படி படித்தேன்னா, ஆக்சுவலி அது என்ன கதை அப்படின்னு கேட்டால், எம்விவி எழுதியிருப்பார் அந்த புக்கை. அதில் வந்து நமக்கு நிறைய அவர் யாரை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்டால், தீஜாவை பற்றி எழுதியிருப்பார், அப்புறம் மௌனியை பற்றி எழுதியிருப்பார், அப்புறம் காணாசோவை பற்றி எழுதியிருப்பார். இவங்க 3 பேர்த்துக்கும் அவரோட லைஃப்பில் அவருக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் எழுதியிருப்பார். ஸோ இது வந்து ஜாலியாக ஒரு படம் பார்க்குற மாதிரி உட்காந்து நம்ம பார்க்கலாம் இந்த புக்கு. அதனால் கண்டிப்பாக எம்விவியோட என் இலக்கிய நண்பர்கள் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். 7th புக் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்மால் போட் அப்படின்னு சொல்லி ஒரு புக். எனக்கு அந்த ஆத்தர் பேர் தெரியாது, மறந்துச்சு. ஸோ ஸ்மால் போட் என்னென்னா, அந்த புக்கு சும்மா படித்தோன்னா நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரில. கூட ஒருத்தங்க இருந்து நமக்கு சொல்லி தந்தால் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் நேரோவாக்கி நம்ம எப்படி திங்க் பண்ணுறோன்றதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்குவோம் அந்த புக்கு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எப்படின்னா, எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அந்த ஒர்க்கை பண்ண வேண்டியது என்னோடய மாரல். பட் ஆனால் அதனால் வர விளைவுகள்னால எவ்வளோ தூரம் நான் என்னோடய மாரல்னு பிலீவ் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தையே கொஷின் மார்க் பண்ண வைக்கிது மற்றவங்கள அப்படின்றது வந்து ஸ்மால் போர்ட் படிக்கிறப்ப நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் சொன்னதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு எனக்கு தெரில. பட் நான் ஸ்மால் போர்ட் படிங்க. 8th புக் வந்து என் பெயர் ராமசேஷன். ரஷ்யாவில் 1 lakh காப்பீஸ் இந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது. திரும்ப எத்தனை தடவை என் பெயர் ராமசேஷன் எங்கே சொன்னாலும் நான் சொல்ல போகிற ஒரே விஷயம், ரஷ்யாவில் 1 lakh காப்பீஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஊர்லேயே வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் இவ்வளோ காப்பீஸ் எல்லாம் இருக்காது. ஏன் தமிழ்நாட்டிலே இந்த என் பெயர் ராமசேஷன் 1 லட்சம் காப்பீஸ் எல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ரஷ்யாவில் 1 lakh காப்பீஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை பற்றியாவது நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அப்படி இருக்கும்போது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவரோட எழுத்து ஓவராலாகவே என்ன சொல்லுவாங்க, சில பக்கம் கோர் ரீசன் எல்லா பக்கமும் ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவர் ஏதோ ஒரு கோர் ரீசனை எடுத்து தான் பேசியிருக்காரு அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ரஷ்யாவுக்கு மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகும், வேர்ல்டில் எங்கே இருக்க எல்லா மக்களுக்கும், வேர்ல்டில் இருக்க எல்லா மக்களுக்கும், எல்லா கண்ட்ரியில் இருக்க மக்களுக்கும் அதை படிக்கும்போது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ 8th வந்து என் பெயர் ராமசேஷன். 9th புக் வந்து நாவல் எனும் சிம்போனி. கண்டிப்பாக படிங்க. அது ஒரு நான் ஃபிக்ஷன். அதில் இருக்க புக் சஜஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிங்க கண்டிப்பாக. அந்த புக் சஜஷன்லாம் அட்லீஸ்ட் நம்ம அந்த புக்கை படிக்கலைனாலும் பரவாயில்ல, இப்படிலாம் புக்ஸ் இருக்குன்றதையாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த புக் நமக்கு க்ரியேட் பண்ணி தரும். இன்னும் நிறைய புது இந்த யூடியூப்லலாம் புக் சஜஷன் வீடியோஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த வீடியோ பார்க்கறதுக்கு பதில் இந்த புக்கை வாங்கி படிங்க. அதில் கிடைக்கக்கூடிய அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இந்த புக்லேயும் கிடைக்கும் நமக்கு. ஸோ நாவல் எனும் சிம்போனி பை எஸ்ரா, அதை வந்து 9th சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் 10th தூக்கிலிடுபவரின் குறிப்பு. நம்மளோட சசிவாரியர் நமக்காக மலையாளத்தில் கேரளாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஜனார்த்தனன் பிள்ளையை இன்டர்வியூ எடுத்து அதை இங்கிலீஷில் நமக்காக ஹேங்மேன்ஸ் ஜேர்னல்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி அதை நமக்கு தமிழில் கொண்டு வந்து கொடுத்த முருகவேல் இருக்கார். இந்த புக்கை கண்டிப்பாக நம்ம வந்து ஜனார்த்தனன் பிள்ளைக்காகவும் மற்றவங்க எல்லாம் என்னென்ன விஷயம்லாம் கோத்ரூ பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு புக்காக வந்து இது இருக்கும். ஸோ ஐ எம் சஜஸ்டிங் திஸ் புக் ஸ்ட்ராங்லி ஃபார் எவ்ரி ஒன். கொஞ்சம் லேகாக தான் இருக்கும், பட் ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தூக்கிலிடுபவரின் குறிப்புகள் கண்டிப்பாக படிச்சுப்பாரு. ஸோ இதான் 10 புக். இதுக்கப்புறம் நான் படித்த புக்கெலாம் இருக்குது. ஆனால் நான் இந்த 10 புக்கை மட்டும்தான் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என்னோடய டாப் 10 ரீட்ஸ் ஆஃப் 2025 வந்து இதுதான். இதில் உங்களோட டாப் ரீட்ஸ் என்னென்ன, இல்லை நீங்கள் ஆல்ரெடி படித்த புக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த புக்ஸ்க்கான தனித்தனி வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நான் இதில் சொன்ன கண்டென்ட் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரீஃபான கண்டென்ட் கிடைக்கும். இல்லைனா குட் ரீட்ஸில் போய் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் எங்கே போய் நம்ம தேடி பார்த்தாலும் இதுக்கான ஒரு ரைட்டப் நமக்காக சின்னதாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம அதை போய் படித்து பார்த்து இந்த புக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இதை ஃபர்தராக வாங்கணுமா வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் டிபிஆரில். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.